ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் பைட்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு சாம்பார். அதுவும் பருப்பு, சாம்பார் பொடி இப்படி எதுவுமே இல்லாமல் 10 நிமிஷத்தில் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் அது. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. கூடவே 4 பச்சை மிளகாய், இது எல்லாம் சேர்த்து பருப்பெல்லாம் செவக்கிற அளவு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கும்போது பருப்பெல்லாம் கரைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க, இல்லைன்னா அது சாம்பார் டேஸ்ட்டை கெடுத்துடும். அடுத்து 2 பல் பொடியாக நறுக்கின பூண்டையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்து பொடியாக நறுக்கின ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் ஒன்றா சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைமில் ஒரு பெரிய உருளைக்கிழங்கில் பாதி உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இது சேர்க்கலனாலும் நல்லாயிருக்கும். கூடவே கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர் இது போல் காய்கறியெல்லாம் கூட விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போது உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக விட போகிறோம். இது வெந்துட்டுருக்க டைமில் நாம் ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி கட்டி இல்லாமல் அந்த பொடியை கரைச்சி வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும், நம்ம குழம்ப பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க பொடியை இதில் ஊற்றிடலாம். கூடவே ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் இது சேர்க்கறதால இது குழம்புக்கு இது ஒரு நல்ல மணத்தை கொடுக்கும். இந்த சாம்பார் எந்த அளவுக்கு தண்ணியாக வேணும்னு விருப்பப்படுறீங்களோ அதுக்கேற்ற போல் தண்ணி இந்த டைமில் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்த்துட்டு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். ஆஹா, என்ன மணமாக இருக்குங்க, கம கமனு சாம்பார். இதை நீங்களும் செஞ்சு பார்த்தா தான் தெரியும். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியே போதுமான அளவாக இருக்குது. இந்த சாம்பார் ஆறுனதும் கொஞ்சம் கெட்டிப்படும். உங்களுக்கு எந்த பக்குவத்தில் வேணுமோ அதுக்கேற்ற போல் தண்ணியை ஊற்றி கொதிக்க விடுங்க. அப்போ தான் நீங்கள் சாப்பிடும்போது கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையையும் 1 டீஸ்பூன் நெய்யையும் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க, நம்ம இன்ஸ்டன்ட் சாம்பார் பருப்பே இல்லாமல் கமகமனு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இட்லி, தோசை, பொங்கல்னு எல்லாத்துக்குமே தொட்டுட்டு சாப்பிட அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே நம்ம சவுத் இந்தியன் பைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.